Hi guys, welcome to Bala's Reaction Channel. நான் உங்கள் பாலா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா டப்பிங் பரிதாபங்கள் பார்ட் 2 சினிமா டிக்கெட் சேனல்லேருந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட ரியாக்ஷன் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அடுத்து என்ன வீடியோ கிரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோ இருக்குன்னு பார்க்கலாம். அடிச்சா இடி இடிக்கும், நான் அடிச்சா பூரி பறக்கும். நான் யாருங்கிறது ஒரு மிஸ்ட்ரி, கிரியேட் பண்ண போறது ஹிஸ்டரி. நீங்கெல்லாம் பார்க்க போறது என் விக்டரி. ஐயோ முடிஞ்சா சின்ன பசங்க ரைமிங் எழுதுன சொல்ற மாதிரி வச்சிருக்காங்க. துணிய கண்ணனு ஓட வைக்கிற அளவுக்கு வந்து மாடி எடுத்த மகரீரா படத்தை மாவீரன்னு தமிழ்ல டப் பண்ணிருந்தாங்க. இது நல்லா தான் இருக்கும். ராம்சரனுக்கு 100 பேரை ஒத்த ஆளா கொல்லணும்னு ஒருத்தர் சவால் விடுவான். சவால்ல ராம்சரன் ஜெயிச்சதுக்கு பாராட்டுறங்கிற பேர்ல நம்மள பதற விடுற மாதிரி ஒரு இல்ல அது பாத்துட்டு நிறைய தடவை தானா நில்றான்ட்டு வித்தைய கட்டியே அம்மா பால் கெட்டிடாடே, அம்மா பால் கெட்டிடாடே, இது வந்த மாதிரி தெரியலையே. அம்மா பால் கெட்டிடாடே. ஏதோ மாத்தி போட்ட மாதிரி இருக்கு. நான் இந்த படம் பாத்துர்க்கேன், என்ன வந்தல. இந்த படத்துல ராம்சரன் எதுலயாவது ஜெயிச்சிட்டா போதும், இந்த மாதிரி ரொம்ப சங்கடமான டைலாக் போட்டு தான் பாராட்டுவாங்க போல. ஸ்டார்டிங்ல பைக்ல பறக்கிற போட்டியில ஜெயிச்சதுக்கு அவரோட ஃப்ரெண்டே எந்த அளவுக்கு டீப்பா போய் பாராட்டுறாருன்னு பாருங்க. என்ன அது? புரியல. என்னடா பாராட்டுறீங்க, என்னடா டப்பிங் இதெல்லாம்? பொதுவா மாஸ் கமர்ஷியல் படம்னாலே ஹீரோ வில்லன் மாண்டப்பாயில ஒரு ஷர்ட், ஒரு பேண்ட், உள்ள ஒரு ஜாக்கெட். இது மாஸ் டைலாக்டா? பேசிட்டு இருக்காதே, நேரத்துக்கு எடுத்தாத, நல்ல விவரமா பேசு. இது கூட விட்டுறலாங்க. இங்க போறடா உங்க எல்லாருடைய சூட்டு கொழுப்ப கரைக்கிறடா, சூட்டு கொழுப்ப கரைக்கிறடா. கிட்டவதியா இன்னொரு தேதி எப்பறா அப்படி எல்லாம் பண்றீங்க? தெரியல. பேயிர போமா சீ. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, வழக்கம் போல நம்ம மகேஷ் பாபு படத்துல அர்த்தமே இல்லாம பஞ்ச் டைலாக் எழுதி வச்சிருக்காங்க. அப்படி நம்ம பார்க்க போற படத்தோட பேரே நம்மள கலங்க வச்சிரும். அதிரடி. என்னடா இது? ஏதோ இந்த ஹாலிவுட் படத்துல டப் பண்ண போறாங்க அந்த மாதிரி ஓடிச்சிருக்கீங்க. இந்த படம் நான் யாரையாவது டார்கெட் செஞ்சேன்னா அவனுக்கு பர்த் கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான். எதையாச்சும் சொல்லியா? டெத் கன்ஃபார்ம் சொன்னா கூட, பர்த் கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான். என்ன சொல்ல சொன்னா என்ன டெத் கன்ஃபார்ம் சொன்னா கூட ஏதோ பர்த் கன்ஃபார்ம். என்னங்க நீ ஒண்ணும் சொல்லணும் போ. இதே மாதிரி இந்த டெத் கன்ஃபார்ம் கூறு போட்டுருவாங்க. நான் கூறு போட ஆரம்பிச்சேன்னா நரகம் வாசல்ல ஹவுஸ்ஃபுல் போர்டு வச்சிரும். மஞ்சள் எப்படி சொல்லும்? இதெல்லாம் யாரா உன்னை கேட்டா? யாரா நீ? மகேஷ் பாபுக்கு போன பாட்டுலயே சில டாய்லெட் டைலாக் எல்லாம் இருந்துச்சு. ஆமா பாத்ரூம்ல இந்த பக்கெட் தட்டிட்டு சொன்னேன். என்னமோ நீங்க நடக்க போகுது, ஆனா என்ன நடக்கும்னு தான் தெரியல. நம்பர் 1 அப்படிங்கிற படத்துல துரதிருஷ்டவசமா வில்லன் டாய்லெட்ல சூச்சு போயிட்டு இருக்கும் போதே மகேஷ் பாபு கிட்ட துப்பாக்கி முனையில மாட்டிக்குவாரு. அப்போ மகேஷ் பாபு அவரை உட்கார சொல்லணும், அதை எப்படி வேற லெவல்ல தெரிக்க விட்டுருக்காருன்னு பாருங்க. உட்கார வேற முடிஞ்சு. வாண்டிக்கு இது போதும். ஓகே வாண்டிக்கு இது போதும். அத பத்தி நீ ஃபீல் பண்ணல, நான் ஃபீல் பண்ணனும். ஓகே பீ கேர்ஃபுல். இதுக்கெல்லாம் மேல மகேஷ் பாபுவே ஷாக் ஆகுற அளவுக்கு இன்னொரு படத்துல ரணகொடூரமான ஒரு வேலையை பார்த்து விட்டுருக்காங்க இந்த டப்பிங் டீம். அது என்னன்னா, பத்ரா அப்படிங்கிற ஒரு படத்துல மகேஷ் பாபு கடவுளா நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல வில்லன் கேங்ல இருந்து ஒருத்தர் மகேஷ் பாபுவை கத்தியால குத்துற சீனுக்கு அப்புறம் காதெல்லாம் கருகிற மாதிரி கெட்ட வார்த்தையை போட்டு டப் பண்ணிருக்காங்க. ஐயரே அப்படி கேட்டப்ப எச்ச கலங்க அம்மாடா சீனுக்கு சம்பந்தமே இல்லாம கேடா கோழத்தாயடிங்களா சும்மா கத்தி கத்தி டிஸ்டர்ப் பண்றீங்க. வந்து குத்துறீங்க கோழத்தாயடிங்களா. டேய் வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ இந்த டப்பிங் கொடுமைகள்ல முக்கியமா இரிட்டேட் ஆகுற விஷயம் என்னன்னா, இந்த தெலுங்கு ஹீரோஸ்க்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவங்க ஹைதராபாத், செகந்திராபாத், நெல்லூர், குண்டூர், காக்கிநாடா, பாவாடநாடான்னு ஏதோ ஒரு ஆந்திரா ஊரை மையமா வச்சுதான் படம் எடுப்பாங்க. அவங்களுக்கு போய் நான் மதுரைக்காரன் தாமிரபரணி தண்ணியை குடிச்சவன்னு இஷ்டத்துக்கு எழுதி வச்சிருப்பாங்க. இப்பவே கண்ணை கட்டுது. அது நம்மளால கனெக்ட் பண்ணிக்கவே முடியாது. அதுல சில சாம்பிள்ஸை இப்ப பாப்போம். ரவிதேஜா நடிச்ச ராஜு கடு அப்படிங்கிற படத்தை ரவுடி ராஜான்னு டப்பிங் பண்ணதும் இல்லாம நம்ம ஆளுங்களை கனெக்ட் பண்றங்கிற பேர்ல எப்படி சம்பந்தமே இல்லாம ஒரு பஞ்சை எழுதி இருக்கானுங்கன்னு பாருங்க. நான்
நான் எவனையும் சீண்ட மாட்டேன். என்ன சீண்டி பார்க்கணும்னு நினைச்சா அவனை யமலோகத்துக்கு அனுப்பாம விட மாட்டேன். இது மதுரை குத்துடாடு. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? எதுக்குடா முதல் டைலாக் இருந்து கடைசி டைலாக் எதுவுமே சம்மந்தம் இல்லையாடா. இதே ரவுடி ராஜா படத்துல நீ எந்த ஊருன்னு கேட்டதுக்கு சென்னைன்னு இவங்க சொல்றதையே நம்மளால ஏத்துக்க முடியாது. ஆனா சென்னைன்னு ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு பதிலா எப்படி ஒரு பக்கத்துக்கு வசனத்தை சொல்லி நம்மள பதற விட்டுருக்காங்கன்னு பாருங்க. கோயம்புத்தூருக்கு பெருமை சேர்த்த சேரன், மதுரையை மீட்டின சுந்தர பாண்டியன், தஞ்சை பெரிய கோவில் கட்டின சோழன் மூவேந்தர் ஆண்டு புண்ணியம் சேர்த்த நம்ம தமிழ்நாட்டோட தலைநகரமான சென்னைடா. இந்த மூணுக்கு சென்னைக்கு என்னடா இந்த சம்பந்தம் ரவுடி இருக்கு? ராஜா படத்திலேயே ரவிதேஜாவோட ஜிம்முக்கு பேச்சுவார்த்தை நடத்த ஒரு வில்லன் வருவாரு. அவர்கிட்ட கவுண்டர் போடுறேன்னு கேவலமா ஒரு டைலாக் போடுவாரு ஹீரோ. இந்த அளவுக்கு விளம்பரம் எப்படி கிடைச்சது? நீ விளம்பரத்துக்காக அடிக்கிறவன், நான் அடிச்சாலே விளம்பரம். ஆனா அது இங்க காமெடி இல்ல. ஹீரோ போட்ட கவுண்டருக்கு வில்லன் நிறுத்துப்பா அப்படின்னு தான் சொல்லுவாரு. அதுக்கு பைத்தியகாரத்தனமா ஒரு கவுண்டர் டைலாக எழுதி வச்சிருக்காங்க இந்த டப்பிங் டீம். நிறுத்துப்பா. என்னடா அப்பா நொப்பா? நீயும் உன் அல்ல கைங்களும் எனக்காடா பிறந்தீங்க? இதே படத்துல நம்ம ரவிதேஜாவை ஹீரோயின் பப்புக்கு போலான்னு கூப்பிடுவாங்க. அதுக்கு உலகத்துல பப்புக்கு போற எல்லாரையும் கேவலப்படுத்துற மாதிரி தத்துவங்கிற பேர்ல ஒரு கன்றாவியே எழுதியிருப்பாங்க. சனிக்கிழமை கோயிலுக்கு போறவன பக்தன்னு சொல்லுவாங்க, பப்புக்கு போறவன காம பித்தன்னு சொல்லுவாங்க. ஐ அம் ரெடி. சும்மா தேவையில்லாம பேச்சு கூடாது. சுத்தி இருக்கிறவங்க அப்ப என்ன வெறி? நீ அடிச்சு எல்லாம் வெட்டிக்கிட்டு இருப்பான், நான் கை கட்டிட்டு வாய் பத்திக்கிட்டு அப்படி உட்காருமா? பப்புக்கு போறவன காம பித்தன்னு சொல்ல எவனுக்கு இங்க அதிகாரம் இல்ல. இதெல்லாம் பார்த்து டயர்டா இருப்பீங்க. ஆனா லைட்டா 2 சாங் கேட்டு ரிலாக்ஸ் ஆயிட்டு வரலாம். இந்த சாங் இடம்பெற்ற படத்தின் பேர் சிம்டாங்காரன். ஐயோ, ஆபீசருங்கிற இந்த படத்து பேரை சிம்டாங்காரன்னு மாத்துனதும் இல்லாம இப்படி சிம்டாங்காரன் தீமை வேற போட்டு அந்த வச்சிருக்காங்க. ஆபீசர்னே விட்டுருந்துக்கலாம்டா. ஓ, நாகார்ஜுனாவா? போச்சு. இன்னொரு சாங் நம்ம நவரசா ஸ்டார் பாலையா படத்துல இருந்து. நம்ம தமிழ் நவரசா ஸ்டாரா? லிரிசிஸ்ட் முத்தத்துல மின்சாரம் இருக்கு, முத்தத்துல நெருப்பு இருக்குன்னு எல்லாம் எழுதி நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்த லிரிசிஸ்ட் முத்தத்துல இருந்து நெய் செய்ய சொல்லியிருக்காருங்க. உனக்கு என்னப்பா நீ பைத்தியம்? நீ என்ன வேணாலும் பேசலாம். சாங் கேட்டு ரிலாக்ஸ் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போலாம். இன்னும் கண்ணுட்டே வரலையா? டப்பிங்ல டைலாக் வைஸ் பல கேவலமான சம்பவங்களை பார்த்தோம். அதே மாதிரி டப்பிங் பண்ணும்போது டெக்ஸ்ட்டை தமிழ்ல மாத்துறேன்னு மொக்கையான ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க பாருங்க. கேஜிஎஃப் சாப்டர் 2 படத்தை தமிழ் டப்பிங்ல தியேட்டர்ல பார்த்தவங்க எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. அது கேஜிஎஃப் கீழே டப்பிங்ல யாரு சப்டைட்டில்ல கவனிக்கவே இல்லை. நீங்க கூட பண்ணாத அளவுக்கு ரொம்ப சில்லியா ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. கூகுள் டிரான்ஸ்லேட் போட்டிருந்தா கூட கரெக்டாக காமிச்சிருக்கேன்டா. இதே மாதிரி புஷ்பா படத்துல ஒவ்வொரு கேரக்டர் அறிமுகப்படுத்தும் போதும் அந்த கேரக்டர் பேரை இந்த மாதிரி கொட்டை எழுத்துல போட்டு காட்டுவாங்க. ஆமா. இதுல ஜக்கா ரெட்டிங்கிற கேரக்டர் நேம் போடும்போது ஜாக்கு பதிலா ஐய போட்டு ஐக்கா ரெட்டின்னு போட்டு விட்டுருக்காங்க. இவன் ரெண்டாவது தம்பி சக்கா ரெட்டி. முடியல முடியல. ஆனா அந்த படத்துல இதுல கவனிக்கலப்பா. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராமாச்சாரி இந்த படத்துல கன்னடத்திலேயே ஒரு வரமுக்கையான டைலாக போட்டிருப்பாங்க. அது தமிழ்ல கேட்க இன்னும் நாராசமா இருக்கும். பார்வர்டு மெசேஜ் ஸ்டாண்டப் காமெடியில எல்லாம் வர இந்த மொக்க காமெடியை கேட்டிருப்பீங்க. சிகரெட் ட்ரிங்க்ஸ் 1.5 ல இருந்து 2 lakh rupees வரைக்கும் நல்லா வேஸ்ட் பண்ணிருக்க. அதே பணத்தை நீ சேவ் பண்ணி வச்சிருந்தனா இன்னத்துக்கு உன்கிட்ட ஒரு நானோ கார் இருந்திருக்கும். இத போய் ஒரு ரொம்ப சீரியஸான சீன்ல வச்சிருப்பாங்க. நீ தம் அடிப்பேடி, நீ தண்ணி அடிப்பேடி, அப்புறம் என்ன உன்கிட்ட மட்டும் நாடகம் வரல? இதெல்லாம் வாட்ஸ்அப் சில தமிழ் ஆக்டர்ஸ் வாய்ஸை டப்பிங்ல அப்படியே மிமிக்ரி பண்றேன்னு சொல்லி நம்மளை சாவடிக்கிற மாதிரியான சில விஷயங்களை போன வீடியோலயே பார்க்கலாம். அதே மாதிரி சில கொடூரங்களை இந்த வீடியோலயும் பார்க்கலாம். முதல்ல நம்ம ஜூனியர் என்டிஆர் நடிச்ச டெம்பர் படத்தை இன்ஸ்பெக்டர் தயான்னு தமிழ்ல டப் பண்ணியிருப்பாங்க. அதுலயும் டைலாக் எல்லாம் மரண லெவல்ல தான் இருக்கும். உனக்கு ஈகோ ரத்தத்துல தான் இருக்கும், எனக்கு என்ன சுத்தி வைஃபை மாதிரி இருக்கும். வைஃபை மாதிரி இருக்குமா? பண்ணலாமே தவிர டேம்பர் பண்ணக்கூடாது. சூப்பர் பஞ்ச் தலைவா. இப்போ எங்க பஞ்ச பாக்குறியா? இந்த படத்துல வர பிரகாஷ் ராஜ் கேரக்டருக்கு பிரகாஷ் ராஜ் வாய்ஸ்லயே டப்பிங் பண்றங்கிற பேர்ல ஒரு கேவலத்தை பண்ணியிருப்பாங்க. என்னோட பிறந்த நாளை ஏன் கூட செலிப்ரேட் பண்றதுனால உனக்கு நான்
சன்னிலையோட கிஃப்டா தரேன். கூப்பிட்டு அவரே பேசி கொடுத்துருப்பாருடா. இதே படத்துல கோவை சரளா ஒரு காமெடி ரோல் பண்ணியிருப்பாங்க. கோவை சரளாவுக்கும் இதே மாதிரி தர மட்டத்துக்கு ஒரு மிமிக்ரியை போட்டிருப்பாங்க. அவனுங்கெல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்கானுங்க. அதுக்குள்ள அவங்களுக்கு என்ன பஞ்சம் வந்தது சொல்லுங்க சார். அப்படியே ஜம்ப் பண்ணி வந்து போறேன்னுடி. அப்புறம் லாரில அடிபட்ட நாய் மாதிரி நஞ்சு சொல்லிட்டாமா. இதை கூட மன்னிச்சு விட்டுறலாம். பூன்கா கர்ஸ்னு ஒரு ஹிந்தி படத்தை அரசன்னு தமிழ்ல டப் பண்ணி அதுல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாய்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. நீ அரசு, நீ ஆம்பளை, நீ டேக் அவுட் வேலையே. இதுக்கு மேல இந்த ஆள் ஒரு வார்த்தை பேசினாருன்னா நான் இவனை உதைக்கிறது இங்க பார்க்க வேண்டியிருக்கும். நம்ம ஹிட்டான தமிழ் சாங்ஸை மலையாளத்துல டப்பிங் பண்ணி சிதைச்சு வச்சிருந்த சில விஷயங்களை போன பாட்டுல ஒரு செக்மெண்டா பார்த்தோம். அதே மாதிரி இன்னும் சில சம்பவங்கள் இது உங்களுக்காக. முன்னாடியே சொன்ன மாதிரி கேரளால விஜய் ஃபேன்ஸ் அதிகமா இருக்கிற ஒரே காரணத்தால விஜய் பாட்டை தான் அதிகமா இப்பவும் சிதைச்சு விட்டுருக்காங்க. ஏன்டா அது இப்போ ரிலீஸ் ஆன பீஸ்ட் படத்துல வந்த ஜாலியோ ஜும்கான பாட்டை எப்படி உருக்குலைச்சு விட்டுருக்காங்கன்னு பாருங்க. தமிழே ஓரளவு சுமாராக தான் இருந்துச்சு. அது மலையாளம் இன்னும் கொலை பண்ணிட்டீங்கடா. வித்யாசாகர் மியூசிக்ல குருவி படத்துல வந்த பல்லானது பாட்டு எல்லாருமே கேட்டிருப்பீங்க. வேற லெவல் இல்ல. பாட்டை இனி வித்யாசாகர் கூட கேட்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. எக்கட மியூசிக் தேடியா நீ பாடுறத கேட்டு பிகில் படத்தை சொல்லவே வேணாம். ஒவ்வொரு பாட்டையும் பிரிச்சு மேஜிருப்பாங்க. எல்லா பாட்டும் முக்கியமா வெறித்தனம் பாட்டுக்கு வந்த சோதனையை பாருங்க. எங்க வந்து தாராண்டா காட்டிடுன்னு பிரச்சனமே குறைவ போல குரலை விட்டால் உடலை விட்டு போயனா. குடியிருக்கும் ஐயோ ஐயோ இதுக்கே அசலட்டா இப்படி சிங்கப்பின்ன எல்லாம் மலையாளத்துல இன்னும் நீங்க கேட்டதுலயே அப்படி இருக்கும். போதும்பா போதும் முடியல. இதுக்கு வேலை 4 பாட்டுக்கே நாக்கு தள்ளு கேட்க முடியல. இதெல்லாம் கூட விட்டுலாங்க. கேட்ட உடனே குப்புன்னு சிரிப்பு வர்ற மாதிரி ஒரு சம்பவம் இருக்கு. அது வேற எதுவும் இல்ல, நம்ம அண்ணாத்த படத்துல வர்ற அண்ணாத்த அது சாங். தமிழ்லயே அப்படி தாண்டா இருக்கு, சிரிக்கிற மாதிரி தாண்டா இருக்கு. தமிழ் சாங் தெலுங்குல ரீமேக் பண்ணி அதே சாங்க மறுபடியும் தமிழ்ல டப் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி சில மொக்க சாங்ஸை இப்போ பார்க்கலாம். விஜய் ஆண்டனி மியூசிக்ல வந்து செம்ம ஹிட்டான பாட்டு ஆத்திச்சூடு. இதே டியூனுக்கு புல்லட் ராஜா வேற புது தமிழ் லிரிக்ஸ்ல வெளுத்து வாங்கியிருக்காங்க. அந்த பாட்டெல்லாம் நான் போன் புதுசா வாங்கின போது கேட்டிருக்கிறேன். அந்த பாட்டெல்லாம் வேட்டைக்காரன் படத்துல வந்து கரிகாலன் கால போல பாட்டும் செம ஹிட். அதுக்கு வாயில வந்ததெல்லாம் போட்டு ரைமிங்கே அதுவும் பாட்டு நல்லா தான் இருக்கு. என்னடா அது கதிர்வீச்சு என்ன? இதெல்லாம் பரவாயில்லைங்க. செல்லாத்தா மாரியாத்தான்னு ஒரு சாமி பாட்டை நம்ம ஊர் கோயில் மைக் செட்ல எல்லாம் கேட்டிருப்போம். எவ்வளவு பெரிய கேட்காத கோயிலேன்னு சொல்லலாம். அந்த டியூனை போய் ஆட்டையை போட்டு லவ் சாங்குங்கிற பேர்ல என்ன லவ் சாங்லையா பாருங்க. என்னடா இது? ஓ தயவு செஞ்சு எங்காச்சு நிறுத்துங்கடா, யார்கிட்ட சொல்லி நிறுத்துங்கடா. இதே மாதிரி நம்ம தல திருவிழா அளவுக்கு இன்னும் பல டப்பிங் சம்பவங்கள் இருக்கு. அதை பார்ட் 3ல பார்க்கலாம். இது மாதிரியே நீங்களும் ஓகே, வீடியோ முடிஞ்சு. தேங்க்ஸ் டு சினிமா டிக்கெட். அதே மாதிரி இதை சஜஸ்ட் பண்ண அவருக்கும் தேங்க்ஸ்.
நான் வீடியோ எல்லாம் லென்த்தியாக தான் இருக்குதுன்னா நம்ம டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. பயங்கர ஃபன்னாக இருக்குது உண்மையாலுமே. ஆனால் எங்கேருந்து தான் உண்மையாலுமே அந்த டப்பிங் டீமு யாரா நீங்கள் வேணால் கொடுங்கடா, நாங்கள் வேணால் எழுதி தரேன்டா. அதோடவே அதுக்கு அந்த சீன் வந்து என்ன, அந்த சீனில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த சீனில் வந்து அது என்ன சீன், என்ன சொல்ல வராங்கிறது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா மீதி டைலாக் நாங்களே எழுதி தரோம், அவ்வளோ நீட்டாக எழுதி தரோம், கொஞ்சம் ஆபாசம் இல்லாமல் எழுதி தரேன்டா. முடியலடா டே, எப்படித்தான் அப்படியெல்லாம் எழுது அதில் கெட்ட வார்த்தையெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. என்னமோ பார்க்க சைக்கிளை கேட்க சைக்கிளை நல்ல வேளை இந்த படத்தில் நம்ம ஃபுல்லாக பார்க்கல. ஆனால் வந்து இதெல்லாம் சீரியஸாக பார்க்க முடியாது. என்னைக்காச்சும் ரொம்ப டென்ஷனாக இருக்குன்னா சிரிக்கலாம், ரொம்ப டென்ஷனாக இருக்குன்னா உட்காந்து சிரிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு வேணால் பார்க்கலாம். மாஸ் டைலாக்லாம் கிடையாது, சிரிப்பு டைலாக்னு சொல்லி தான் படத்தை போடணும். அதே மாதிரி பாட்டு நான் கேட்கவே இனிமேல் திருப்பி எப்படா அந்த பாட்டை கேட்பேன், எதை திருப்பி கேட்டால் அந்த ஞாபகம் தானடா வரும். இனிமேல் எப்படா நான் ஜூஸ் குடிப்பேன் அந்த ஞாபகம் தானே வரும், அந்த காமெடி தான் ஞாபகம் வருது. எப்படா திருப்பி அந்த பாட்டெல்லாம் கேட்குறது, கேட்டால் இது தானே ஞாபகம் வரும். அந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் கொடுத்து வச்சுருக்கிறீங்களா டே. எனிவே தேங்க்யூ. என்னோட ரியாக்ஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ கொஞ்சம் முழுசாக பாருங்கள், எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோக்கு ரியாக்ட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். சரி, பை பை.